சரி, இவ்வளவு ஆச்சு. ஒரு தமிழ்நாடே புரட்டி போட்ட ஒரு 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 பெரிய ஒரு கொடூரமான செயல். அந்த 9.5 பவுன் கிடைச்சதா? கிடைச்சிருக்கணும்ல. அதை இன்னும் எடுக்கலை. ஆனால் நீங்கள் பாருங்கள், புரட்டி அதுக்கு சிபிஐ வரைக்கும் போயிடுச்சுங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த 9.5 பவுன் கிடைக்கல. பல சந்தேகம். ஏன்னா முதல்ல அந்த நிக்கிதாங்கிற அந்த அந்த திருட்டு பொம்பளை இருக்குல்ல, அது முதல்ல 9.5 பவுனை முதல்ல தொலைச்சதா அப்படிங்கிற கேள்வி வந்துருச்சு. இப்போ இந்த 9.5 பவுனுங்கிறது எங்கே போச்சு? அது கால் முளைச்சி மேலே ஆகாயத்தில் பறந்தா போயிருக்கும் சார். இன்றைக்கி வரைக்கும் எத்தனை நாள் ஆச்சு? 27 நடந்தது, கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. 20 நாளில் இந்த 9.5 பவுனை தேடலை, 9.5 பவுனை கண்டுபிடிக்கல. ஸ்காட்லாண்ட் யார்டு எல்லாம் பயங்கரமான போலீஸுங்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பி அவரை காத்திருப்பவர் பட்டியலில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சாரை அவரை வேறு பதவி கொடுத்துட்டாங்க. தனிப்பிரிவு இன்ஸ்பெக்டரு வெங்கடேச பெருமாள்னு ஒருத்தர், அவர் எஸ்பி போடாததுக்கு முன்னாடி அவர் தான் எஸ்பியாகவே ஆக்டிங் எஸ்பியாக இருந்தார். அவரை இன்றைக்கி வரைக்கும் ஒன்றும் கை வைக்கல. அவங்க டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரோ சண்முக சுந்தரமாக யாரோ ஒருத்தரை, இந்த 5 பேரை உள்ளே வச்சுருக்காங்க. அப்போ எஸ்பி சார், ஒரு முதல்வர் சம்மந்தப்பட்ட அந்த குடும்பத்துக்கு அமைச்சரை வச்சு ஃபோன் பண்ண சொல்லி அங்கே போய் அங்கேருந்து ஃபோன் பண்ணி கொடுத்து அந்த குடும்பத்திட்ட வருத்தம் தெரிவிக்கிறார். அப்போ அவர் பொறுப்பு, அதான் அவர் தான், நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறதுனால தானே அவர் வருத்தம் தெரிவிக்கிறார் அவங்ககிட்ட. அப்போ அந்த இதில் டிஎஸ்பி, அதுக்கு மேலே எஸ்பி பொறுப்பு தானே. அவருக்கு ஏன் காத்திருப்ப பட்டியலேருந்து திடீர்னு கொண்டு போய் அவர் ரொம்ப நல்லவராம்? என்ன நல்லவர்? அவர் தண்டிச்சிருக்கணுமா இல்லை சார்? ஏன்னா அவர் அதை சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற டிஜிபிக்கு அவர் உறவு முறை வேணும்னு சொல்கிறாங்க. அவர் பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க, அவரை கட்டிக்க போகிறவருங்கிறாங்க. அதாவது இதுக்குள்ளே நான் போகல. இது ஒரு பெரிய இவ்வளவு கூத்து. இந்த 9.5 பவுன் நகைக்காக ஒரு பெரிய அதிகாரி ஒரு 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 மினி படையவே அனுப்பி